ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரையும் மாதிரியும் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கும் வீடியோஸ் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்னால நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். அன்றாட என்னென்னலாம் நடக்குது, என் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறது. லேட்டாக எழுந்திரிச்சோம்னா தோசை தான் ஊற்றி விட்டு சாப்பிட்டு வச்சுருவேன். இல்லை சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே பால் ஆற்றி பால் டப்பாவில் கொடுத்து அவனுக்கு குடிச்சிடுவான். சண்டே சிக்கன் குழம்பு வச்சதுனால மண்டே காலையிலையும் அவனுக்கு சிக்கன் குழம்பு வச்சு தோசை ஊற்றி விட்டேன். அவன் எப்பயுமே சாப்பிடும்போது சுட்டிக்கிழமை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். அடுத்து நம்ம பாத்திரம் விளக்க போயாச்சு. எப்பயுமே பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி இருந்தால் தான் எனக்கு சமைக்கவே தோணும், இல்லைன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் கிடையாது, சமைச்சிக்கிட்டே பாத்திரம் விளக்குவாங்க. எனக்கு பாத்திரம் விளக்கி முடிச்சிருந்து நல்லா க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கவே எனக்கு தோணும். வீட்டில் இருக்கிறது வெறும் 3 பேர், ஆனால் பாத்திரம் மட்டும் நிமிஷம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு விளக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும், இல்லை என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு ஸ்டோரியாக எடுத்து போடுறேன். அப்புறம் ஹோம் டூர் இந்த மாதிரி எல்லாத்தையும் போடுறேன். எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துணியை ஊற வச்சு துவைப்பேன். ஏன்னா அவங்க டிரைவர் வேலை பார்க்குறாங்க. சில நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துணியை ஊற வச்சு துவைப்பேன். நான் பேசுகிறதுலையோ இல்லை என்னோடய வீடியோலையோ எதுவும் குறை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அடுப்பெல்லாம் எப்போயாவது ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கேன். வீட்டில் சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். அதெல்லாம் நான் ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் தான் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். அப்புறம் தான் யூடியூப்பில் ஆக்டிவ் ஆகுறேன். இப்போ தான் சண்டே சிக்கன் குழம்பு வச்சனால மண்டேவும் இருந்துச்சு. அதனால் சும்மா ரைஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்ட்டு ரைஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் என் மயனும் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் வெளியே தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனாலேயே குழம்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா மிச்சமாகும். எப்படியும் நாங்கள் தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அதனால் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது. இந்த சிங்க்கு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு மட்டும். அதனால் இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. என் மயன் எப்போயாவது தான் அவன் டார்ச்சர் பண்ணுவான், வேலையே பார்க்கவே விட மாட்டான். சில நேரம் அவனாக விளாண்டுக்கிட்டு அவனாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ எல்லாம் நிம்மதியாக நம்ம வேலை பார்க்கலாம். யூடியூப்பில் சும்மா சாதாரணமாக வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ எடுத்து போடும்போது தான் அதோட கஷ்டம்லாம் புரியுது. அடுத்து சாப்பாடு இதெல்லாம் வேகுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு அடுத்து வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் கலர் தரனால ஓயாமல் துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் துடைப்பேன். ஏன்னா அவ்வளோ சோம்பேறித்தனம். இப்போ சாப்பாடை வடிச்சிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நமக்கு சமையல் வேலை முடிஞ்சு. இப்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு காயப்போட்டது நேற்று காயப்போட்டது எடுத்து மடித்து வச்சுட்டு அடுத்த செட்டுக்கு துவைக்க போகலாம். எனக்கு இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, ஈரத்தில் இருந்து வேலை பார்க்குறது இது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிடிக்கவே செய்யாது. மற்றது சமைக்கிறது இதெல்லாம் செஞ்சுருவேன். சமையலும் அவ்வளோவா சொல்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஓரளவு செஞ்சுருவேன். துணி துவைக்கும்போது மட்டும் என் மகன் அவன் பாட்டுக்கு விளாடுவான். அதுவும் தண்ணினால் அவன் பாட்டுக்கு விளாடுவான் எப்போவுமே. துணி துவைக்கிற நாள் மட்டும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். துணியை ஊற வச்சிட்டோமே துவைக்கணுமே அப்படின்ட்டு. எப்படி நம்ம ஊற வச்சுட்டோன்னா துவைச்சி தானே ஆகணும் அப்படின்றதுக்காண்டியாக துவைச்சி போட்டுருவேன். எனக்கு ஒரு துணியாக இருந்தாலும் 2 துணியாக இருந்தாலும் துணி துவைக்கிறனாலே கடுப்பாக தான் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைச்சி போட்டோம்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். துணி சேர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே கடுப்பாக இருக்கும்.
துவைக்கவே முடியாது. இல்லை துணி நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா 2 சேர்த்து சேர்த்து துவைச்சி போட்டுருவேன். அப்போனா கஷ்டமாக இருக்காதுல்ல. என் ஹஸ்பண்ட் வந்து டிரைவர் வேலை பார்க்குறனால ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அதனால் அதை ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு ஒவ்வொரு அழுக்காக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். மற்றபடி கலர் ட்ரெஸ்ஸுனால் எல்லாத்தையும் சும்மா சோப் போட்டு கும்மி மட்டும் அலசி போட்டுருவேன். அது எனக்கு பெரிய வேலையாக இருக்காது, டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் ட்ரெஸ்னால் ஓயாமல் தேய்ச்சி துவைக்கணுமா, அப்போ தான் எரிச்சலாக இருக்கும். இப்போலாம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படியும் 3 மணி ஆயிடுது, 2:30 3 மணி ஆயிடுது. அப்புறம் வந்து தோடு இலக்காது குத்திருந்தேன்ல, அந்த தோடெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு ஊற வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன். கழுவி போட்டோம்னா பளபளன்னு இருக்கும். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பளிச்சுன்னு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் துணியெல்லாம் காய வச்சாச்சு. அடுத்து வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு நம்ம ஃபேஸை கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்குவோம் அப்படின்ட்டு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு காஃபி தூள், அப்புறம் வந்து ஹனி, அப்புறம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மூஞ்சி கழுவிட்டு அடுத்து மாய்ஸ்சரைசர் தேய்ச்சோம்னா கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்து பொட்டெல்லாம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ரைஸை போட்டு கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்போம். அவனுக்கு ஊட்டி விடும்போதே நானும் அப்படியே சேர்ந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்றதுக்கு எப்படி 3 மணி ஆகிறதுனால ரொம்ப பசி எடுத்துரும். அடுத்து சாயந்தரம் ஆகிடுச்சு. அப்புறம் எதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வாட்டி செஞ்சுருந்தேன், அந்த டேஸ்ட் வரல. அப்புறம் நாங்கள் வெளியே போகிறது கிளம்பியாச்சு. என்னென்னா இன்றைக்கி இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில். அதனால கொஞ்சம் கலெக்ஷன் மாற்றலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தோம். அப்புறம் வர வழியில் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் நைட்டு தான் ஊர் சுற்றுவோம். ஏன்னா அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும். அவங்களும் சாயந்தரம் தான் வருவாங்க, நைட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நைட் போனாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு தோசை. ஏன்னா எனக்கு அவ்வளோவா பசி இல்லை, அதனால் அவனுக்கு ஒரு தோசையை ஊட்டி விட்டுட்டு ஒரு தோசை நான் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு, அதுவும் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. அதோட சிக்கன் குழம்பு முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் வரையில் 2 கேக் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கேக்கு தான் அவனும் நானும் பிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. காலையில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.